ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மகிட்ட சூப்பரான ஒரு வீடியோ பார்க்குறோங்க. மாம்பழம். இந்த சீசன் வந்து நம்ம சென்னையில் இருந்தால் எவ்வளோ மாம்பழம் சாப்பிட்லாம் தெரியுங்களா? இந்த மாம்பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாம்பழமும் வந்து சென்னையிலேருந்து குவைத்துக்கு வந்த மாம்பழம் தான். ஸோ ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்து எனக்காக மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான செம்ம டேஸ்ட்டான மாம்பழம். மல்கோவா மாம்பழம்னு நினைக்கிறேன் இது. இந்த காலத்தில் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா மாம்பழத்தோட டேஸ்ட்டு கூட தெரிய மாட்டேங்குது. வெறும் அந்த ஃப்ரூட்டி இது அதுதான் குடிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரிஜினல் மாம்பழம் கொடுத்தா சாப்பிடுவேன். இந்த மாம்பழத்தை நம்ம அம்மாங்கெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து காலி பண்ணிவிடுவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாங்கொட்டைக்காக நம்ம போடுவோம் பாருங்கள் சண்டை. நம்ம சிப்லிங்ஸுங்க கூட வந்து நம்ம அப்படி சண்டை போடுவோம். எனக்கு தான் மாங்கொட்டை வேணும், அம்மா எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், எனக்கு கொட்டை தான் வேணும் அப்படின்னு. ஆனால் அந்த கொட்டையை கூட நம்ம கேட்கும்போது அவங்க பாருங்கள் சைடில் இருக்கிற சதப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு வெறும் மாம்பழ கொட்டையை மட்டும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஆனாலும் பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழ கொட்டையை நம்ம அவ்வளோ அழகாக ருசித்து ரசித்து சாப்பிடுவோம். கடைசியில் அந்த நாரெல்லாம் நம்ம வாய்க்குள்ளே போய் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக நம்ம 90s கிட்ஸுங்க எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சான்னு பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த மாம்பழ கொட்டையை சாப்பிட்றேன். செம்ம சூப்பரான டேஸ்ட்டு, செம்ம இனிப்பாக இருந்தது பழம். பாருங்கள் இவ்வளோ மாம்பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொண்டு போயும் கொடுத்தேன். என் பையனும் சரி பொண்ணும் சரி வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பையன்லாம் அந்த மாம்பழத்தை டேஸ்ட்டு கூட பண்ண வந்து டேஸ்ட்டாவது பண்ணுடாருன்னு வேண்டாம் மம்மி அப்படின்ட்டான். நம்மளாக இருந்தால் அப்படியே கட் பண்ண நம்ம வீட்டில் அந்த மாம்பழ பீஸெல்லாம் அப்படியே காணாத போயிடும். சரி ஓகே, நீங்கள் சாப்பிட்லன்னா என்ன நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கிடைச்ச மாம்பழத்தை நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து அந்த மாம்பழத்தை ரசித்து மாம்பழ கொட்டையை எப்படி சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த கடைசி வரைக்கும் அந்த இனிப்பு இருக்கும் இல்லையா, அந்த அதாவது ஃபுல்லாக அந்த சதப்பகுதியை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிப்போம் அந்த மாங்கொட்டையில். அது இருக்கிற தனி சுகமே சுகம்தான். யார் யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மாம்பழ கொட்டைக்காக அடிதடி சண்டையெல்லாம் போட்ட கடைசி தலைமுறையும் நாமளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த 2K கிட்ஸுக்கெலாம் அந்த அனுபவம்லாம் இல்லவே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். எவ்வளோ பேர் மாம்பழ பிரியர் அப்படின்றதையும் பார்க்குறேன். சென்னையிலேருந்து வந்த மாம்பழம் ரொம்பவே சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.